கடவுளுக்கு பெண்டேது பிள்ளை ஏது, காமகுண லீலை முதலாவதேது, கடவுளுக்கு பகடி சீட்டு தாயமேது, காடுகட்கு வேட்டையாடி திரிவதேது, கடவுளுக்கு காமிகளின் தொழிலே இல்லை, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். எவ்வளோ அழகா இந்த சித்தர் பாடல், கொங்கண மகரிஷி சித்தர் எழுதிய பாடல். ஒரு கடவுளுடைய குணாதிசயத்தை வச்சு அழகாக சொல்கிறார். ஏனென்றால் கடவுள் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு காமகுணம், அந்த காம லீலை அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அதே போல் அவர் சூதாடுவது கிடையாது, பகடி சீட்டு தாயம் அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அதே போல் காடுகளுக்கு வேட்டையாடி அங்கே போய் காட்டில் போய் வேட்டையாடி திரியிறது அவர் கடவுளுடைய வேலை, அது கிடையாது. காமிகள் செய்கிற வேலை, இந்த காம குரோதத்தோடு அந்த காரியங்களை எல்லாம் கடவுள் செய்ய மாட்டார். அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுளுக்கு பெண்டு எது பிள்ளை எதுன்னா என்ன, அவருக்கு குடும்பம் கிடையாது, பிள்ளை குட்டியெல்லாம் கிடையாது. ஆகையால் கடவுளை பற்றி சொல்லப்படுகிற இதில் அவருக்கு காமிகளின் தொழில் எதுன்னு சொல்கிறார். காமிகளின் தொழில் இல்லை, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். காருண்யம் என்றால் கிருபை, இரக்கம். அந்த காருண்யம், கருணை, அந்த கருணை தான் அவருக்கு தொழிலாம். அவருடைய கடவுளுடைய தொழிலே காருண்ய தொழில், அது அவருக்கு பாரம். காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். அந்த கடவுள் எப்பொழுதும் நம்ம மேலே கருணை செலுத்துவதே அவர் ஒரு பாரமாக வைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். கடவுளின் குணாதிசயங்களை குறித்து கொங்கண சித்தர் அழகாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தெய்வங்கள், அப்போ இந்த புராணத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் அது தெய்வங்களாக இருக்க முடியுமா என்று சித்தர் கேட்கிறார். சித்தருடைய கேள்வி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, நாம் அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம், கடவுளுடைய சந்ததியாய் வாரிசாய் அவரை போலவே நாமும் இருக்கிறோம் என்று உங்கள் புலவர்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாமும் அப்படிதான், உங்கள் புலவர்களிலும் உங்கள் சித்தர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்களே என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கடவுள் தாம் ஒரு பரிசுத்தர் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தரிசிக்க முடியாது என்று பைபிள் சொல்லுது. ஆகையால் கடவுள் பரிசுத்தராய் தான் இருப்பார். அவருடைய குணம் காருண்யம், அந்த காருண்ய தொழில் கொண்டவர் தான் கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.